இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் பாசமிகு இணையதள நண்பர்களே, இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு ஒரு இறை சிந்தனையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகிறேன். மனமாற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆசை இருக்கிறது. ஒரு சில மனிதனுடைய வாழ்க்கையில் அது பேராசையாக இருக்கிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நிராசையாகவும் போய்விடுகிறது. ஆசை, பேராசை, நிராசை, இது மனிதர்களுக்கு மட்டுமா? கடவுளுக்கும் ஆசை இருக்கிறதா, பேராசை இருக்கிறது என்றால் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவு செய்யுங்க. லூக்கா நற்செய்தியில் அதிகாரம் 12 ஒரு மனித இயேசு கிட்ட கூட்டத்திலிருந்து எழுந்து ஒரு கேள்வி கேட்கிறான். போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளும்படி என்னுடைய சகோதரனுக்கு சொல்லும் என்கிறார். இந்த மனித இயேசு எப்படி பார்க்கிறாரு? ஒரு போதகராக பார்க்கிறார், ஒரு ஆசிரியரை பார்க்கிறார், ஒரு பேராசிரியர் பார்க்கிறார். கடவுளாக பார்க்கல, இறைமகனாக பார்க்கல. இது ஒரு புறம் இருக்கட்டும். இயேசு அவருக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? என்னை நிலத்தை பிரித்து தரக்கூடியவராக ஒரு நடுவராக அமர்த்தியது யார் என்று கேட்கிறார். இயேசு இப்படி பேசுறது பார்த்தா இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள், கலாச்சார பிரச்சனைகள், அரசியல் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இதை குறித்து இயேசுவுக்கு கவலை இல்லையா? இதில் அவர் விருப்பம் கிடையாதா? இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே போதிக்கக்கூடியவரா? அவர் ஒரு ஆன்மீகவாதி மட்டுமா? ஒரு குருவானவர் என்பவர் ஒரு ஆன்மீகவாதி மட்டும்தானா? பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை நினைத்து சிந்திக்கக்கூடாதா, பேசக்கூடாதா என்ற கேள்வி வருகிறது. 2 மனிதர்களுக்கு மத்தியில் குடும்ப பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதில் ஒரு குருவான தலையிட்டு அதை தீர்த்து வைப்பது கிடையாதா? இயேசு இதை செய்யவில்லை. இயேசு இதை செய்யவில்லை என்றால் இந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் நீதி வேண்டும் என்ற ஆவல் கொண்டவராக இல்லை, மாறாக பேராசை கொண்டவராக இருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு சொல்லுகிறார், எவ்வகையான பேராசைக்கும் இடம் கொடாதவாறு மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவருக்கும் நமக்கும் சொல்லுகிறார். ஒருவருக்கு அதிகமாக சொத்து இருப்பதால், உடைமை இருப்பதால் வாழ்வு வந்து விடாது, நிறைவாழ்வு கிடைத்து விடாது என்பது இயேசு தெளிவாக இருக்கிறார். இந்த பேராசை குறித்து நம்ம முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2 வார்த்தைகள் சொல்றாங்க. ஒன்று, greedy is sin and greedy is a sickness in the heart. பேராசை ஒரு பாவம், அது இதயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் என்று சொல்லுகிறார். இந்த பேராசை இருப்பதால நாம் நம்ம வாழ்க்கையில சுதந்திரத்தை இழந்து விடுகிறோம், பொருட்களுக்கு அடிமையாகி விடுகிறோம், பணத்திற்கு அடிமையாகி விடுகிறோம், அதிகாரத்திற்கு அடிமையாகி விடுகிறோம், நாம் நம்மையே இழந்து விடுகிறோம். நம்மை முழுமையாக பகிர்ந்து கொள்ள இறைவன் நமக்கு கொடுத்த அந்த தாராள குணத்தை நாளுக்கு நாள் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு தத்துவவியலாளர், பிலாசபர், பெயர் ஸ்கோஃபன் ஹவூர், அவர் இன்னும் அழகா சொல்றாருங்க. Wealth is like a sea water. The more we drink, the more thirst we have. இந்த செல்வத்தின் மீது ஆவல் பேராவல் கொண்டு நாம் சேர்க்க குவிக்க முயற்சி எடுத்தால் அது கடல் நீரை குடிப்பதற்கு சமம். அது தாகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும், தாறுமாறான வாழ்க்கைக்கு நம்ம அழைத்து செல்லும் என்கிறார். உண்மையிலேயே இந்த பேராசையை கையாள தெரிந்தவர்கள் அமைதியான, அடக்கமான, ஆன்மீகம் நிறைந்த, அர்த்தமுள்ள, அடர்த்தியான வாழ்க்கையை வாழ்வார் என்கிறார். They will live a simple life.
they live a sacred life and they will have richness in their life என்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பேராசை ஏதாவது கொஞ்சம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பார்ப்போம். நம்மளோட பேராசை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால் we will be self-centered person, extremely self-centered person. நான் 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 எனக்கு என்ற எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னோடு படித்த ஒரு சகோதரர் என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கார், சிகா எனக்கு ஆதாயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேன். இது அளவுக்கு அதிகமான தன்னிலை மையம் கொண்ட மனநிலைக்கு அடையாளம். இரண்டாவது, என்பி பொறாமை குணம் அதிகமாக இருக்கும். உழைக்காம அடுத்தவுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவாங்க. மூன்றாவது, இறக்க குணம் கொஞ்சமாக இருக்கும். நான் ஏன் செய்யணும், நான் ஏன் பேசணும், நான் ஏன் இறங்கி போகணும், நான் எதற்கு நான் தான் செய்யணுமா என்ற எண்ணம் இருக்கும். நான்காவது, வாழ்க்கையில் ஒரு தன் நிறைவு இருக்காது. இன்னும். ஐந்தாவது, இப்படி வளர்ச்சி குறித்து சிந்திக்காம அடுத்தவளை திட்டமிட்டு அழிப்பதற்காக சதி திட்டம் தீட்டுவதில் மும்முரமாக இருப்பார். இந்த 5 நிலைகளில் நாம் எங்காவது நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். சரி, இந்த பேராசிலிருந்து எப்படி விடுபடுவது? பேராசிலிருந்து விடுபட முடியுமா அல்லது விடுபட வேண்டுமா என்றால் விடுபட்டே ஆக வேண்டும். பற்றுக பற்றற்றான் என்ற அந்த வார்த்தை கேட்ப மீதும் பற்று கொள்ளாமல் வாழ்ந்த இயேசுவை நாம் அதிகமாக பற்றி கொள்ள வேண்டும். காரணம், அவர்தான் நமது ஒப்பற்ற செல்வம். யோவான் நற்செய்தியில அதிகாரம் 6 39 நாம் பார்க்கிறோம். இயேசுவே சொல்லுகிறார், பேராசிரியர் சொல்லுகிறார், என்னிடம் ஒப்படைத்தவர்கள் ஒருவர் கூட அழியாமல் தந்தையிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எனது பேர் ஆசை. இதுதான் தந்தையுடைய திருவுளம் என்று இயேசுவே சொல்லுகிறார். இயேசு கூட பேராசை இருந்திருக்கிறது. இந்த மனிதன் வாழ வேண்டும், நலம் இருக்க வேண்டும் என்ற பேராசை இருக்கிறது. இந்த பேராசையை புரிந்து கொண்ட பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார், நான் இந்த கிறிஸ்துவிடம் ஒரு சிலரையேனும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் அடிமையானேன், திருச்சட்டத்திற்கு உட்பட்டவன் ஆனேன், வலுவற்றவருக்கு வலுவற்றவன் ஆனேன் என்று தனது பேராசையை பவுலடிகளார் சொல்லுகிறார். இந்த இயேசுடைய பேராசை, பவுலுடைய பேராசையை புரிந்து கொண்டவர்கள் நிறைய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், நல்லெண்ணம் கொண்டவர்கள் சமூகத்திலே நல்ல பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய பணியை பார்த்து பொறுத்து கொள்ளாமல் நிறைய இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் உட்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த அருட்சகோதரி பிரீத்தி மேரி, அருட்சகோதரி வந்தனா பிரான்சிஸ், இந்த 2 நல்ல உள்ளங்களும் இன்று சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். பேராசையினுடைய அடையாளமாக இந்த பாஜக ஆட்சி, பாழாய் போகிற அடுத்த வாழ்க்கையை பாழாக்குகிற இந்த பாஜக ஆட்சி இன்று எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் வாழக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது, வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது, கல்வி அறிவு பெறக்கூடாது, உரிமையை கேட்கக்கூடாது என்று அவளை அடித்து நொறுக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் இந்த பாஜக ஆட்சி ஒன்றும் இல்லாமல் நொறுங்கி போகும். அன்று இறையாட்சியினுடைய வலிமை, அதனுடைய வீரம் வெளிப்படும். நாட்கள் தூரம் இல்லை. யாரும் இந்த உலகத்தில் 1000 ஆண்டுகள் வாழப் போவது கிடையாது. எந்த கட்சியும் 1000 ஆண்டு இருக்க போவது கிடையாது. காலையில் மலர்கின்ற மாலை வதங்குவது போல இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் மண்ணோடு மண்ணாக போகிறார்கள். இதை மறந்தவர்கள் பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள். பேர் அச்சத்தை
ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், பயங்கரவாதிகளாக இருப்பார்கள், பண்பாடு இல்லாதவர்களாக இருப்பார்கள். நல்ல மனம் கொண்டவர்கள் சோர்ந்து போகாதீர்கள், தொடர்ந்து முயற்சி எடுங்கள். இந்த மண், இந்த மக்கள் நல்லவன் இருக்க வேண்டும். நாம் எல்லோருமே சகோதர உணர்வில் வாழ வேண்டும், ஒற்றுமையை தூக்கி பிடிக்க வேண்டும். என் இந்திய நாடு ஒற்றுமை அடையாளம், ஒருங்கிணைக்கப்பட்ட நாடு, ஒன்றிணைக்கப்பட்ட நாடு என்று இந்த உலகமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுப்பான். ஒற்றுமை விரும்புகின்ற இறைவன் எல்லோரும் ஒன்றாய் வாழ்வார்களாக என்று நினைத்த, ஆசைப்பட்ட, பேராசைப்பட்ட அந்த இறைமகன் இயேசுனுடைய தாகம் தணியட்டும், ஆவல் நிறையட்டும், மனிதம் வாழட்டும். நம்முடைய முயற்சிகள் நம் அனைவருக்கும் நிறை வாழ்வு தரட்டும். தந்தை, மகன், தூய ஆவியான் பெயராலே